السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: ونزعنا ما في صدورهم من غل تجري من تحتهم الأنهار وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் 6வது நோன்பை சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு 7வது தராவீஹை முடித்துவிட்டு இந்த இறைமறையின் திருவசனங்களை எல்லாம் கேட்பதற்காக அல்லாஹ் இந்த இடத்துல, இந்த மஜ்லிஸிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அருமையானவர்களே, இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் நோய் நொடி இல்லாமல் நோன்பை நிறைவு செய்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்தவனாக. அருமையானவர்களே, இன்றைய தராவீஹில் ஓதப்பட்ட சூரா அல் அஅராஃப் என்ற அத்தியாயம் கிட்டத்தட்ட 206 வசனங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட அந்த அல் அஅராஃப் என்ற வசனத்திலே 43வது வசனத்திலே சுவனவாசிகளின் அழகிய பண்பாடு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِم مِّنْ غِلٍّ. மேலும் அந்த சுவனவாசிகள் அவருடைய நெஞ்சங்களில் இந்த உலகத்தில் உள்ள குரோதங்கள், விரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். அப்படி என்றால் ஒரு சுவனவாசி, சுவனத்திற்கு சொந்தக்காரர் எந்த விதமான குரோதமோ விரோதமோ ஒரு வெறுப்புணர்வோ இல்லாத ஒரு பரிசுத்தவானாக அல்லாஹ்வை நாளை சந்திப்பார் என்பது இறைமறை திருவசனத்துடைய கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான்: وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِم مِّنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلٍ وَتَجَاوَزْ مَا فِي صُدُورِهِم. மேலும் அவருடைய நெஞ்சங்களிலிருந்து குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம். எல்லோரும் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அரியாசனங்களில் அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், மனிதர்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், நமக்கு தொல்லைகள் இருந்தாலும், பிற மக்களால் நமக்கு வெறுப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் களைந்து விட வேண்டும் என்று இறைமறை திருவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள்: சில்மன் கஃபஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக. உனக்கு சில்மன் கஃபஅக, உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து வாழ். உன்னை துண்டிக்கிறான்ல, அவன்டோடு நீ சேர்ந்தே இரு. வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செஞ்சிருக்கான் பாரு, அவனை மன்னிச்சுக்கிட்டே இரு. வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக, உனக்கு நோவினை கொடுத்தான் பாரு, அவனுக்கு நல்லதையே நீ செய். உனக்கு துரோகம் செஞ்சான் பத்தி அவனுக்கு நீ நல்லதே செஞ்சிட்டு வா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படி நீ செஞ்சுக்கிட்டே வா. இதுதான் உயர்ந்த குணம், குணங்களிலே சிறந்த நற்குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அன்சாரி நபி தோழர்கள் உயர்ந்த பண்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் தெளிவுபடுத்துது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்கள் இரட்சகனே, எங்களை ஈமானோடு என்ன செய்ய, எங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பு. யாரு கேட்கிறா? அன்சாரி தோழர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எம்முடைய சகோதரருடைய பாவத்தையும் மன்னிச்சிரு,
தாம் பாவத்தை மட்டும் கேட்கல, தன்னுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னிச்சிரு. ஈமான் கொண்டவருடைய விஷயத்திலே இறைவா எங்களுடைய இதயங்களை குரோதத்தன்மை ஏற்படுத்தி விடாதே. எங்கள் ரட்சகனே, நீ மிகப்பெரிய அன்பாளன், நீ மிகப்பெரிய கிருபை செய்யக்கூடியவன் என்று அன்சாரி தோழர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் அவருடைய பண்பாட்டினை தெளிவுபடுத்துகிறான் குர்ஆன்ல. அப்படித்தான் இருந்தார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு மக்கமா நகரத்தை விட்டு மதீனாவுக்கு போனவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்சாரி தோழர்கள் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், இதோ முஹாஜிர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களை உங்களில் ஒவ்வொருவருமே சகோதரராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த சஹாபியும் மறுப்பு தெரிவிக்கல, யாருமே மறுப்பு தெரிவிக்கல. நாங்க ஏத்துக்கிறோம், ஏன்னா ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க, அதனால யாரையும் நாங்க என்ன செய்யல, விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்கிறோம். 2 மனைவி இருந்துச்சுன்னா ஒரு மனைவி தலாக் சொல்லிட்டு என்ன செய்யறோம், எங்களுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்லி அன்சாரி தோழர்கள் முஹாஜிர்களை அரவணைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் குரோதங்கள் இல்லை, விரோதங்கள் இல்லை. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நேர வேகமா ஒது செஞ்சிட்டு தன்னுடைய தாடி நனைந்த நிலையில தன்னுடைய கையில தன்னுடைய காலனிய கையில எடுத்துக்கிட்டு நேர என்ன செய்யறாரு, வராரு. வந்தவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாசி வராரு பாத்துங்கன்னாங்க. சொர்க்கவாசி வராரு, நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அந்த மனிதர் நேரா வந்தாரு, சொல்லுதாரு, அவர் பாடு எழுந்து போயிட்டார். இதே நிலை 3 நாள் நீடிச்சிச்சு. 3ஆவது நாள் ஆனவுடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்கன்னா அவரை பின்தொடர்ந்து போறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி சொல்லிட்டாங்க பத்தியா, அதனால அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் என்ன அமல் செய்யறாரு, சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதுல கண்டிப்பா என்ன செய்யும், அது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே என்ன செய்யறாரு, போறாரு. போய் அவர்கிட்ட இரவுல அந்த மாதிரி நான் விருந்தாளியா வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாரு, அவரை ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, எல்லா உணவு வகையான எல்லா விருந்தாளினா விருந்தாளியை கண்ணியப்படுத்த சஹாபாக்கள்கிட்ட ஒரு நல்ல இயல்பான குணம், விருந்தாளிகளை நல்ல கண்ணியப்படுத்துவாங்க. அப்ப இயல்பான அந்த குணத்துல என்ன செய்யறாரு, வந்த சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அரவணைச்சு உபசரிச்சு எல்லா வகையா செய்றாங்க. 3 நாள் இதே நீடிக்குது. 3 நாள் முடிஞ்சோட 3ஆவது நாள் இவங்களும் ஏன் நீங்க வந்தீங்கன்னு கேட்கல, அம்ர் இப்னு ஆஸ் அவங்களும் இவர்கிட்ட சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கவாசின்னு. அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும். 3 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க, இவர்கிட்ட எந்த மாற்றம் இல்லை. வழக்கம் போல எந்திரிக்கிறாரு, தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு, போறாரு, வர்றாரு, எந்த மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் இவங்க சொல்லல, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நண்பரே உங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி சொன்னாங்க, அதனால நீங்க என்ன பிரத்யேகமா அமல் செய்றீங்க, சொர்க்கத்துக்குரிய அமல் என்ன செய்றீங்கன்னு நான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, என் அருமை நண்பரே எங்கிட்ட என்ன இல்ல, எந்த பிரத்யேகமான அமலும் இல்லை, எந்த பிரத்யேகமான அமலும் இல்லை. ஆனால் எங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டுமே என்னிடத்துல இருக்கிறது. என்ன தெரியுமா, நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், பொறாமை குணத்தோடு யாரையும் பார்க்க மாட்டேன், முதல் விஷயம். 2வது, என் நப்சுக்கு கூட நான் தீங்கிழைக்க மாட்டேன், என்னுடைய நப்சுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தீங்கிழைக்க மாட்டேன். யாரிடத்திலும் நான் குரோதம் குணம் கொண்டவன் அல்ல. இந்த தன்மைகள் தான் என்னிடத்தில் இருக்கிற தவிர இது தவிர்த்து வேற எந்த அமலும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி தோழர் சொல்லக்கூடிய செய்தியை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைப்பது கூட பாவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நல்லதை பார்த்தா நல்லது நடக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, உன் சகோதரனை நீ முகமனோடு பார், ஒரு மனிதனை முகமனோடு பார். சதக்கா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் சதக்கா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மன்னிப்பை தடுக்கக்கூடிய அந்த தடுக்கும் குரோதம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். எப்ப தெரியுமா, வியாழக்கிழமை இரவும் திங்கட்கிழமை இரவும் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யப்படும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில்
சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்றான்? பாவங்களை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்திலே யாரும் தன்னுடைய உள்ளத்தில் குரோத குணம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை சொர்க்கவாசியாக ஆக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ யாரை ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரனாகவே பார்க்கப்பட வேண்டும். எந்த காலத்திலும் யாரையும் ஒரு துளி கூட என்ன செய்யக்கூடாது? குரோதத்தன்மையோட விரோதத்தோட பார்க்கக்கூடாது. இஸ்லாமிய ஹலீஃபா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அவர்களிடத்தில் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்தில் ரோமானிய மன்னன் ஹிர்கல் ஒரு கடிதம் வருது, ஒரு லெட்டர் வருது. என்னன்னு வருது? நாங்க என்ன செய்வோம்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சியை வீழ்த்துவோம். எப்படி சொல்லி வருது? அது மட்டுமில்ல, அவருடைய தலையை வெட்டி யார் கொண்டு வருகிறார்களோ அவருக்கு நான் நான் வெகுமதிகள் கொடுப்பேன், பரிசுகள் கொடுப்பேன் சொல்லி ஹிர்கல் மன்னன் தெரிந்து ஒரு லெட்டர் வருது. ஏற்கனவே முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பிரச்சனை இருக்கு. நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஹிர்கலுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பதில் கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க? ஹிர்கல் மன்னனுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. மன்னரே, நீ மன்னரா இருக்கலாம், எங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், இது இங்கதான் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பார்க்க முடியும். சஹாபாக்கள் இருந்த ஒற்றுமை தான். என்னோட பதில் கடிதம் எழுதுறாங்க, நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு உன்னுடைய நாவை நான் துண்டித்திருப்பேன். யார்கிட்ட சொல்றாங்க? ஹிர்கல் மன்னனுக்கு கடிதம் எழுதுறாங்க, உன்னுடைய நாவை நான் துண்டித்திருப்பேன். எங்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நாங்கள் எண்ணினால் உன்னை அழித்து விடுவோம். எங்களிடத்தில் அவ்வளவு பெரிய படைகள் இருக்கிறது, எங்களிடத்தில் கலாமூட்ட பார்க்கிறாயா என்று இவங்க பதில் கடிதம் எழுதுறாங்க. யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உண்மையானவர்களே, கருத்து வேறுபாடு என்பது 1000 இருக்கலாம். முஸ்லிம்களிடத்தில், இஸ்லாமியர்களிடத்தில், முஃமின்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எதிர்த்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஹிர்கல் என்ற மன்னவன் யாருன்னு சொன்னா அவன் நஸ்ரானி மன்னன். அவனுக்கு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்குள் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதற்காக வேண்டி என்ன செய்ய, எங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்காத, நீ சொன்னது இந்த வார்த்தைக்கு உன்னுடைய நாவை நான் துண்டித்திருப்பேன்னு சொல்லி ஆழமா சொல்றான்னு சொன்னா நாம யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உள்ளத்தில் முஃமின்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சகோதரர்கள் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கெல்லாம் முனாஃபிக்தனம் நிறைஞ்சிருக்கு. இங்க ஒரு பேச்சு பேசுவான், அங்க ஒரு பேச்சு பேசுவான், நம்மள்ட்ட நல்லா பேசுவான், பின்னாடி ஃபசாத் பண்ணுவான். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகோதரர்களே. உள்ளத்தில் குறைகள் களையப்பட வேண்டும், குரோதங்கள் களையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா? மேலும் சவனவாசிலான அவளுடைய நெஞ்சங்களில் இந்த உலகத்திலேயே நாம் என்ன செய்வோம்? குரோதத்தை அகற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அத்தகைய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குரோதங்கள் களையப்பட்டு ஒவ்வொருவரும் சகோதரர்களாக முஃமின்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வாழக்கூடிய நல்லது தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.